ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பவுமே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா? காலையில தூக்கத்துல இருந்து எழுந்த பிறகும் உங்களுடைய பாடியில எனர்ஜி இல்லாத மாதிரி உணர்றீங்களா? நீங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாஸ்க் மீது கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு விரும்பினாலும் ஆனாலும் விருப்பப்பட்ட உங்களால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியலனா தென் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு உங்களுடைய சூப்பர் பவர் பத்தி தெரியாம இருக்கலாம். ஸ்லீப் ஒரு சூப்பர் பவர். இந்த மாதிரி நாங்க இல்ல, உலகத்துடைய நம்பர் 1 ஸ்லீப் எக்ஸ்பர்ட் மேத்யூ வாக்கர் சொல்றாரு. இவர் அவருடைய புக் வை வி ஸ்லீப்ல பல டீப் क्वेश्चंसக்கான பதில் சொல்லிருக்காரு. உதாரணத்துக்கு, நமக்கு கனவு ஏன் வருது, தூக்கத்தோட குறைபாடுனால என்ன ஆகும், அண்ட் எல்லாத்தை விட இம்பார்ட்டன்டா நம்மளுடைய ஸ்லீப் குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்றது. உங்களுடைய அடுத்த 10 நிமிஷத்தை எங்களுக்கு கொடுங்க. பிறகு உங்களுடைய ஸ்லீப் குறித்து இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் முழுசா மாறிடும். நீங்க உங்களுடைய முழு நாளும் ரீசார்ஜா ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களால இன்னும் ரொம்ப ப்ரொடக்டிவா மாற முடியும். நாங்க உலகத்தோட பெஸ்ட் நாலேஜ் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிள் மூலமா பிரசன்ட் பண்ண முயற்சி பண்றோம். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு ஃப்ரீ தான், பட் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் 1, கம்மியா தூங்குறதுக்கான வியாதி. உலகத்துல 3ல 1 நபருக்கு ஸ்லீப் ரிலேட்டடான வியாதி இருக்கு. எஸ், நம்ம இத வியாதின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட இம்பாக்ட் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி மீது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஹெல்த் மீது ஏற்படுது. இந்த வியாதி வெவ்வேறு விதமான ஃபார்ம்ல வருது. இன்சோம்னியா, அதாவது தூக்கம் வராம போகிறது. நார்கோலெப்சி, அதாவது டே டைம் எக்ஸசிவ் ஸ்லீப்பினஸ். ஸ்லீப் ஆப்னியா, அதாவது உங்களோட பிரீத்திங் தூங்குற நேரத்துல நின்னுருது. இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் ரொம்பவே காமன். நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கு. இதோட இம்பாக்ட் நம்மளுடைய ஸ்லீப் மீது ரிஃப்ளெக்ட் ஆகுது டைரக்டா. சரி வாங்க, வீடியோட ஆரம்பத்தை ஸ்லீப் டெப்த்துடன் ஆரம்பிப்போம். ஸ்லீப் டெப்த்னா என்ன? ஒரு சிம்பிள் ஃபார்முலா. required sleep minus actual sleep is equal to sleep debt. சப்போஸ் உங்களோட பாடிக்கு ஃபுல்லி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 8 ஹவர்ஸ்க்கான ஸ்லீப்க்கான அவசியம் இருக்கு. பட் ஆனா நீங்க வெறும் 6 மணி நேரம் தூங்குறீங்கன்னா அப்ப நீங்க உங்களோட பாடி கிட்ட இருந்து 2 மணி நேரம் கடன் வாங்கிடுறீங்க. அண்ட் இந்த கடனுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த கடன் கியூமுலேட்டிவா இருக்கும். அதாவது இந்த கடன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இது ஒரு டாமினஸ் எஃபெக்ட் மாதிரி வேலை செய்யுது. அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் கம்மியா தூங்குறீங்கன்னா அப்போ வெறும் 4 நாட்கள்ல நீங்க எந்த அளவுக்கு கம்மியா தூங்கிருப்பீங்கன்னா நீங்க ஒரு முழு நாளோட தூக்கத்தை ஸ்கிப் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட்லி எவ்வளவு மணி நேரத்துக்கான ஸ்லீப் தேவை? ஸ்லீப் ஃபவுண்டேஷன் சொல்லுது, ஒரு அடல்ட்டுக்கு அட்லீஸ்ட் 7 மணி நேரத்துக்கான ஸ்லீப் அவசியமா. நிறைய ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க 6 மணி நேரம் இனஃப்னு. பட் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது 6 மணி நேரமான ஸ்லீப் உங்களுக்கு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே கொடுக்காதுன்னு. ஸ்லீப் இஸ் ஃபியூவல் ஃபார் அவர் பாடி. சில பேருக்கு தோணுது நம்ம காஃபி குடிச்சு ரெட்புல் குடிச்சு நம்மளுடைய தூக்கத்தை தள்ளி போடலான்னு. இது எப்படின்னா, நம்மளுடைய பைக்ல பெட்ரோலுக்கு பதிலா கெரோசின் போட்டு ஓட்டுற மாதிரி. பாத்திருக்கீங்களா இந்த மாதிரியான வண்டிக்கு பின்னாடி வர புகை எப்படி இருக்கும்னு? எந்த இடத்துல உங்களுக்கு தூக்கத்துக்கான அவசியம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்க வேற ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணீங்கன்னா இதனால உங்க வண்டிக்கு தான் பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு எவ்வளவு நேரத்துக்கான தூக்கம் அவசியம் வாங்க கால்குலேட் பண்ணலாம். ஸ்டெப் 2, ஸ்லீப் கால்குலேட்டர். அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட தூக்கத்தை சயின்டிபிக்கலி கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சரியான கால்குலேட்டர் முறை இல்ல. பட் எஸ், ஸ்லீப் சைக்கிள் இருக்குது. இத வச்சு நம்ம ஒரு எஸ்டிமேட் போடலாம். பொதுவா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்மளோட பாடி ஒரு மொபைல் போன் மாதிரி. எப்படி நம்ம இத ஒவ்வொரு ராத்திரி சார்ஜ் போடுறோமோ அதே போல டைம் கூட நம்மளோட பாடி சார்ஜ் ஆயிடும்னு. 8 மணி நேரம் சார்ஜ் ஆன பிறகு இத நம்ம எப்படி விரும்புறோமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு. அண்ட் அதன் பிறகு நம்ம இத திரும்ப சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஆனா இது உண்மை இல்ல. நம்மளுடைய தூக்கத்தை நம்ம 4 ஸ்டேஜஸா பிரிக்கலாம். இத ஸ்லீப் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1 N1 ஸ்லீப். இந்த இடத்துல நம்ம முழுசா தூங்கி இருக்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தூக்கத்துக்கு போவோம். இந்த ஸ்டேஜ்ல பலமா எதனா சத்தம் வந்துச்சுன்னா இல்ல யாரும் நம்மள இடிச்சாங்கன்னா நம்மளோட தூக்கம் சுலபமாவே கலைஞ்சிடலாம். இந்த ஸ்டேஜ் 1ல இருந்து 5 நிமிஷத்துக்கு ஏற்படலாம். அடுத்த ஸ்டேஜ் N2. இங்க நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி டக்குன்னு கம்மியாயிடும். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிக்கும். நம்மளோட மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். இது 10 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு தொடரும். அடுத்த ஸ்டேஜ் N3. இத நம்ம டீப் ஸ்லீப்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட பாடிக்கு ரெக்கவரி ஏற்பட்டு இருக்கும். நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி அதிகரிச்சிட்டு இருக்கும். அண்ட் எஸ், நம்மளோட பிரெயின் நம்மளோட மெமரிஸ இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணும். மசில் ரிப்பேரும் இந்த ஸ்டேஜ்ல தான் ஏற்படுது. அண்ட் நம்மளோட பிரெயின் இந்த ஸ்டேஜ்ல டெல்டா வேவ்ஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த ஸ்டேஜ் 20ல இருந்து 40 நிமிஷத்துக்கு தொடரும். அண்ட் 4th ஸ்டேஜ் REM, அதாவது ராபிட் ஐ மூவ்மெண்ட். இங்க நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி அதிகரிக்கும். நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கிற கனவுகள் இது REM மூலமாக ஏற்பட்ட கனவுகளா இருக்கும். நம்ம தூங்க ஆரம்பிச்சு முதல் 90 மினிட்ஸ்க்கு இந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகாது. சொல்ல போனா இந்த இடத்துல நம்மளோட பிரெயினுக்கு சுத்தப்படுத்தல் ஏற்பட்டு இருக்கு. எந்த விஷயம் அன்னெசரியோ அது எல்லாமே நம்மளோட பிரெயின் டெலீட் ஆயிட்டு இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்டான விஷயங்க சரியான இடத்துல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, உங்களால வெறும் சில விஷயங்களை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும், ஆனா சில விஷயங்கள முடியலன்னு. சோ லெட் மீ எக்ஸ்பிளைன். உங்களோட பிரெயின் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யும்.
கம்ப்யூட்டர்ல ஒரு பார்ட் இருக்குது RAM, அண்ட் RAM வந்து கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆஃப் ஆனதுமே அதுல என்னென்ன டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆயிருக்குதோ அது எல்லாமே போயிடும். உங்களுடைய ஷார்ட் டர்ம் மெமரிஸோ இந்த மாதிரி தான் நீங்க தூங்குனதுமே உங்களுடைய ஷார்ட் டர்ம் மெமரிஸ் எல்லாமே போயிடும். பட் இந்த ஷார்ட் டர்ம் மெமரிஸ்ல சில விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது அவசியம். சப்போஸ் நீங்க எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா இல்ல எதனா ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா அப்போ பிரெயினுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம்லாம் இம்பார்ட்டன்ட்னு, இத லாங் டர்ம்ல யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு. சோ நீங்க தூங்க போகிறப்போ உங்களோட ஷார்ட் டர்ம் மெமரிஸ் உங்களோட லாங் டர்ம் மெமரிஸா கன்வெர்ட் ஆகுது. இதனால தான் நம்ம சரியா தூங்கலனா நமக்கு நெக்ஸ்ட் டே ரொம்பவே ஃபாகியா ஃபீல் பண்றோம். அப்படியே ஜாம்பி மாதிரி ஆயிடுவோம், நம்மளுக்கு யோசிக்கிறதே கஷ்டமாயிடும். இந்த 4 ஸ்டேஜஸ் ஒன்னா சேர்த்து உருவாகுது ஒரு ஸ்லீப் சைக்கிள். இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் ஒரு ஹெல்தி ஸ்லீப்க்கு உங்களுக்கு 6ல இருந்து 7 ஸ்லீப் சைக்கிள் அவசியம். அதாவது 90 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்லீப் சைக்கிள் எடுத்துட்டோம்னாலே உங்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் 7ல இருந்து 9 மணி நேரத்துக்கான தூக்கம் கண்டிப்பா அவசியம். இந்த சார்ட்டை நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்லீப் சைக்கிளையும் பாத்தீங்கன்னா உங்க ரெமோட டைமிங் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. இது ஒரு ஸ்லீப் சயின்ஸ். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களோட பாடியை புரிஞ்சுக்கலாம். சோ ஸ்டெப் 3, உங்களோட பாடியை புரிஞ்சுக்கோங்க. நீங்க இத சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, early to sleep early to rise makes a man healthy wealthy and wise. இன்டர்நெட்ல நீங்க இந்த மாதிரி பல ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்பீங்க. பெரிய பெரிய கம்பெனிஸோட CEOs காலையில 4 மணிக்கு எழுந்துப்பாங்கன்னு. பட் ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி போய் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய ஸ்லீப்போட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைலும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அண்ட் ஒவ்வொருத்தருடைய எனர்ஜி லெவலும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் தோறும் வெவ்வேறு விதமா இருக்கும். சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியோட டைப்ஸும் வந்து வித்தியாசப்படுது. இத வந்து குரோனோ டைப்ஸ் சொல்லுவாங்க. மெயின்லி 4 டைப் ஆஃப் குரோனோ டைப்ஸ் இருக்கு. பேர், லயன், வுல்ஃப் அண்ட் டால்பின். இது மெயின்லி 2 விஷயத்து மீது ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க எப்ப தூங்குறீங்க, எப்ப எழுந்துக்கிறீங்க, அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டா நாள்ல நீங்க எந்த டைப் வந்து நீங்க ரொம்பவே ஆக்டிவா இருக்கிறீங்கன்றத பார்க்கணும். பேர் சன்செட்டுக்கு அப்புறம் தூங்கிடுவாங்க அண்ட் சன்ரைஸ் கூடவே எழுந்துப்பாங்க. 2 மணிக்கு முன்னாடி இவங்களோட எனர்ஜி பீக்ல இருக்கும் அண்ட் 2 மணிக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். லயன்ஸ் பேர்ஸை விட்டு சீக்கிரமாவே தூங்கிடுவாங்க அண்ட் சன்ரைஸ்க்கு முன்னாடியே எழுந்துப்பாங்க. இவங்களோட எனர்ஜி காலையில தான் ரொம்பவே ஹையா இருக்கும். வுல்ஃப் லைனுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருப்பாங்க. இவங்க நைட்ல தான் ரொம்ப அதிகமான வேலை செய்வாங்க அண்ட் நைட்ல தான் ரொம்ப கிரியேட்டிவாவும் இருப்பாங்க. சோ நேச்சுரலி இவங்க காலையில லேட்டா எழுந்துப்பாங்க. அண்ட் எல்லாத்த விட லாஸ்டா பாத்தீங்கன்னா டால்பின்ஸ். இவங்க ரொம்பவே லைட் ஸ்லீப்பர்ஸா இருப்பாங்க. ஒரு சின்ன சத்தம் இல்ல கொஞ்சமா வெளிச்சம் வந்தாலே இவங்க எழுந்துப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா தூங்கிடுவாங்க. எல்லாராலையும் பாத்தீங்கன்னா ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியாது. இந்த குரோனோ டைப்பை புரிஞ்சது கூடவே நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் சரியா புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கண்டிப்பா ப்ரொடக்டிவா இருந்தே தீரணும். அப்போ உங்களால கண்டிப்பா ஒரு உல்ஃபோடைய லைஃப் ஸ்டைலை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதனால உங்களோட வேலை மீது இம்பாக்ட் ஏற்படும். சோ அப்ப நீங்க இந்த மாதிரியான எதனா ஒரு வேலையை தேட வேண்டியது இருக்கும். எது உங்களுக்கு பிளெக்சிபிள் டைம் கொடுக்குமோ இல்ல நீங்க உங்களோட பாடியை ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டெப் 4, பாடியை எப்படி ட்ரெயின் பண்றது. தூக்கம் முக்கியம், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ராத்திரி தூங்க போனா தூக்கமே வரது இல்லையே. அப்புறம் நாள் முழுவதும் பகல்ல நமக்கு ரொம்ப சோர்வா இருப்போம். உண்மையான பிரச்சனை இதுதான். சோ இப்ப பார்க்கலாம் இந்த வீடியோட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்க்கு நம்மளோட பாடியை எப்படி ட்ரெயின் பண்றது. எல்லா தியரியும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப நம்ம நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்கணும். நாள் முழுவதும் ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ணணும் அண்ட் அதன் கூடவே சஃபிஷியன்டான தூக்கத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த எல்லா விஷயத்தையும் எப்படி அடையிறது? சோ இதுக்காகவே வாங்க சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். டிப் நம்பர் 1 வந்து கெட் அன் அலாரம் கிளாக். அட என்னப்பா சொல்ற, அலாரம் கிளாக் அவசியம் என்ன? அலாரம் கிளாக் நம்மளோட போன்ல இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம். ரிசர்ச் சொல்லுது உலகத்துல 67% ஆட்கள் அவங்க நாளோட ஆரம்பத்தையும் மொபைல் போன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களா அண்ட் நாளோட எண்டையும். யூஸ்வலா என்ன ஆகுதுன்னா நம்மளோட போன்லயே அலாரம் செட் பண்ணிடுறோம். அண்ட் இந்த போன்ல தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆப்ஸும் எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா காலையில அலாரம் அடிச்ச உடனே நம்ம ஸ்ட்ரைட்டா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அப்புறம் டாய்லெட்ல உட்காந்துட்டு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றோம். பிறகு அரை மணி நேரம் 1 மணி நேரமா எப்படி போச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. இது உங்களுக்கு ஒரு டோபமைன் ஹிட் கொடுக்கலாம். ஆனா இது உங்களோட மார்னிங் எனர்ஜியை முழுசா ட்ரெயின் பண்ணிருது. அண்ட் இந்த எனர்ஜி தான் நீங்க யூசுவலி ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிருக்கணும். சின்ஸ் நம்ம இந்த எனர்ஜியை முன்னாடியே செலவு பண்ண காரணத்தினால நமக்கு ரொம்பவே சோர்வா உணர்றோம். So the best thing to do is get an alarm clock and not to check your phone first thing in the morning. Tip number 2 வந்து hot bath before sleep. தூங்க போகிறதுக்கு 90 நிமிஷத்துக்கு முன்னாடி சூடான தண்ணியில குளிங்க. ரிசர்ச் சொல்லுது தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில குளிக்கிறது இது உங்க பாடியோட கோர் டெம்பரேச்சரை கம்மி பண்ணுதா அண்ட் உங்களோட பாடிக்கு ஸ்லீப்கான சிக்னல்ஸ் கொடுக்குமா.
இது இப்படி நினைச்சு பாருங்க, எலக்ட்ரிசிட்டி இன்வென்ஷனுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ராத்திரியில தான் தூங்கிடுவோம். ராத்திரியில டெம்பரேச்சர் பகலுக்கு கம்பேர் பண்ண கம்மியா இருக்கும். அண்ட் எப்படி நம்மளுடைய அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் நம்ம பாடியோட டெம்பரேச்சரை விட கம்மியானதுமே இதனால நம்மளுடைய சர்க்கேடியம் ரிதம் வந்து ட்ரிகர் ஆகும். அண்ட் இதே விஷயத்த நம்ம சூடான தண்ணில குளிக்கிறது மூலமாவும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். இதனால நம்ம பாடியோட தெர்மோ ரெகுலேட்டரி சென்டருக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. அண்ட் குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடியோட டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸ்டடி சொல்லுது இந்த மெத்தட ஃபாலோ பண்ண பிறகு நீங்க பெட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க 10 நிமிஷம் முன்னாடியே தூங்கிடுவீங்களா. டிப் நம்பர் 3 வந்து செட் அ ரொட்டீன். ரொட்டீன் இந்த வார்த்தை ரொம்பவே போரிங்கா இருக்கலாம், ஆனா பட் ட்ரஸ்ட் மீ, சேம் டைம்ல டின்னர் சாப்பிடுறது, சேம் டைம்ல தூங்குறது அண்ட் அரௌண்ட் சேம் டைம்ல எழுந்துக்கிறது, இது ஒரு சூப்பர் பவர். இது உங்களோட லைஃப்ல டிசிப்ளின் எடுத்துட்டு வரும் அண்ட் உங்களோட பாடியும் ட்ரெயின் பண்ணும். சோ தட் இதனால உங்களோட பாடி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். I have realized சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா என்னால இமிடியேட்டா தூங்க முடியல. சோ இதனால நான் என்ன முடிவு பண்ணிருந்தேன்னா, நான் அரௌண்ட் 7 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சிடணும்னு. சோ தட் நான் சாப்பிட்ட பிறகு அண்ட் என்னோட தூக்கத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கணும்னு. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே காஃபி பிடிக்கும், ஆனா காஃபி நம்மளோட சிஸ்டம்ல 8 மணி நேரத்துக்கு இருக்கும். அதாவது இதனால என்ன ஆகுதுன்னா, அப்படி நீங்க 4 மணி நேரத்துக்கு அப்புறம் காஃபி குடிச்சீங்கன்னா இதனால உங்களுக்கு 12 மணி வரைக்கும் தூக்கம் வரது கஷ்டமா இருக்கும். சோ உங்களோட ரொட்டீன்லயே நீங்க ஒரு கரெக்ஷன் எடுத்துன்னு வரணும். 4 மணிக்கு அப்புறம் நீங்க காஃபி குடிக்க கூடாது. இதனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட பாடிக்கு காஃபியோட கிக்ல இருந்து வெளியே வரதுக்கு டைம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் நீங்க ட்ரை பண்ணலாம், உங்களோட போனை உங்களோட பெட் பக்கத்துல இல்ல, உங்க பெட் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தூரமாக போனை சார்ஜ்ல வச்சுக்கோங்க. இதனால என்ன ஆகுனா, நீங்க தூங்குறப்போ உங்களுக்கு மெசேஜோட நாய்ஸ் இல்ல வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. டிப் நம்பர் 4, ஸ்லீப் இஸ் ஈக்குவல் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்களே இதை அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, எப்போ உங்களோட மைண்ட், பாடி அண்ட் சோல் இது மூணுமே முழுசா சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வந்திருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பாடியும் ரொம்பவே முக்கியம் தான். ரிசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு, ரெகுலர் ஏரோபிக் எக்ஸசைஸ்னால உங்களுக்கு இன்சோம்னியாவோட சான்சஸ் கம்மியாகுதான். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் ரொம்ப அதிகமா பண்ணணும்னு அவசியம் இல்ல, சாப்பிட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் வாக்கே போதும். டிப் நம்பர் 5 இஸ் ரைட் டவுன் யுவர் தாட்ஸ். இது இருக்கிறதுல ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஸ்டெப். இதை தினந்தோறும் ஃபாலோ பண்றது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், பட் ட்ரஸ்ட் மீ, இட் ஹெல்ப்ஸ். நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட நாளோடைய எதனா ஒரு விஷயத்த நீங்க எழுதணும். இது எதனா ஒரு நல்ல மெமரியா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தின எதனா ஒரு விஷயமாவும் இருக்கலாம். இத ஒன் லைன் கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. சிம்பிள் தான். இத ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ஒரு நோட் புக் இல்ல எதனா ஒரு எக்ஸல்ல உங்களோட டேல எந்த விஷயம் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துச்சோ அதை வந்து நீங்க ஒரு லைன்ல எழுதுங்க. எப்படி நிறைய பேர் வந்து அவங்களுடைய டின்னரோட எண்ட டெசர்ட்டோட முடிக்கிறாங்களோ, அதே போலயே நீங்க உங்க நாளோடைய எண்ட கிராட்டிடியூடோட முடிக்கலாம். இதனால உங்க நாளோடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி கம்மியாகும் அண்ட் சாட்டிஸ்பாக்சனோட தூங்கறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, லிசன் டு யுவர் பாடி. நீங்க எவ்வளவு வீடியோ பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு டாக்டர் இல்ல தெரபிஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் ஃபீட் பண்ணாலும் சரி, பட் அல்டிமேட்லி உங்களோட பாடி தான் உங்களுக்கு சொல்லக்கூடும் உங்களுக்கு என்ன சூட்டபிளா இருக்கும் எது இருக்காதுன்னு. சோ நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, வெறும் உங்களுடைய ஸ்லீப் குவான்டிட்டி மட்டும் இல்ல, உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியும். அண்ட் உங்ககிட்ட இந்த கேள்வி கேளுங்க, நாள்ல நீங்க எந்த நேரத்துல ரொம்ப அதிக ப்ரொடக்டிவா இருப்பீங்கன்னு. உங்களோட ஸ்லீப் சைக்கிளை நோட்டீஸ் பண்ணுங்க அண்ட் உங்களோட குரோனோ டைப்பை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களோட பாடியை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா அது கூட கோஆபரேட் பண்ண கத்துக்கோங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, யூ வில் லவ் யுவர் லைஃப். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிளா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.